தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மகன் கைதாகின்றார். முன்னாள் முதலமைச்சர் மகன் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிடும் என்று திமுகவினர் கனவு கண்டனர். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. தற்பொழுது ஜோசப் விஜய் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். திமுக முக்கிய தலைவர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை அனுப்பி சோதனை செய்து அதிரடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். வேலு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு சோதனை வலையில் சிக்கியுள்ளனர். விரைவில் பலர் சிக்க உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள திமுக முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். அடுத்த நபராக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் சபரீசன் அவருடைய வீடுகள் மற்றும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள், அவருடைய பினாமிகள், நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். சபரீசன் G2 என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதில் பினாமியாக இருந்து வருகிறார். பினாமி பெயரில் அந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த G2 நிறுவனமானது கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளது. சென்னையிலே ஒரு காலியிடம் ஒன்று இருந்தால் அந்த இடம் G2க்கு சொந்தமான இடம். அந்த அளவுக்கு சென்னையை பூரா சுத்தி வளைச்சு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லையும் G2 நிறுவனம் காலூன்றி இருக்கு. ஆக இந்த G2 நிறுவனம் முறையீடு பண்ணி சொத்துக்கள் வாங்கி இருக்கதா புகார் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் ஜோசப் விஜய் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனைக்கு திட்டமிட்டுள்ளார். விரைவில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சபரீசன் அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற உள்ளது. சபரீசனை கைது செய்ய திட்டமிட்டுள்ளார் ஜோசப் விஜய்.